அதிமுக ஆட்சியில் 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்ப்பது, ஸ்டெர்லைட்டை எதிர்ப்பது, போத்தீஸை மிரட்டி 7 லட்சம் காசு வாங்குவது என செல்வ செழிப்பில் மிதந்த முன்னாள் இயற்கை ஆர்வலர் பியூஷ் மானுஷ் இன்று போராட்ட தொழில் செய்ய முடியாததால் நெய் டப்பா விற்கும் நிலைக்கு வந்துள்ளார். Very good for children. வீட்டுக்கு வாடகை கொடுக்காமல் உரிமையாளரை மிரட்டுவது, ஜவுளி கடைக்காரரை மிரட்டி காசு வாங்குவது, 8 வழிச்சாலைக்காக அரசாங்கத்தை எதிர்ப்பது என சென்ற ஆட்சியில் கல்லா கட்டிக்கொண்டு பிஸியாக இருந்தவர் பியூஷ் மானுஷ். பங்களா வீடு, பயணிக்க சொகுசு காரு, பல ஏக்கர் நிலம் என மிட்டா மிராசாக வலம் வந்தவர் பியூஷ் மானுஷ். இன்று ஆட்சி மாற்றத்தால் தன் இயற்கை ஆர்வலர் வேலையை இழந்துள்ளார். இன்றும் 8 வழிச்சாலையை ஏன் எதிர்க்கவில்லை என்ற கேள்விக்கு, போன ஆட்சியில் 8 வழிச்சாலை சென்னையிலிருந்து சேலத்திற்கு வர இருந்தது. இந்த ஆட்சியில் அது சேலத்திலிருந்து சென்னைக்கு போடப்படுகிறது. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை என தன் ஆதரவாளர்களுக்கு கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 8 வழி சாலை போடுற இடத்துல ஆல்மோஸ்ட் அங்கதான் நின்று இருக்கோம். இங்க ஏகப்பட்ட மரத்தை வெட்டிட்டாங்க. நேத்துல இருந்து எனக்கு போன் கால். நான் சரி கொஞ்சம் மரத்தை வெட்டிருப்பாங்க பார்த்தேன். இங்க வந்தா இப்படி நெஞ்சு கொதிக்குது. எடப்பாடி பழனிசாமி ஐயா இப்போ சேலத்துக்கு வந்திருக்காரு. சிக்கன் மட்டன் ஏதோ பத்தல போல. இப்படி அதிமுக ஆட்சியில் எடப்பாடியை எதிர்த்தவர் திமுக ஆட்சியில் எருமை நெய் விற்கும் நிலைக்கு வந்திருப்பது பார்ப்பவர் நெஞ்சை பதைவதைக்கச் செய்வதாய் உள்ளது. எருமை நெய் மட்டுமின்றி சிட்டுக்குருவி சோப்பு, முள்ளம்பன்றி சீப்பு, மிளகு தக்காளி ஷாம்பு என இயற்கை பொருள்களை மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தப் போவதாக அவரின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி இந்த ஆட்சியில் வேலை இழந்த எத்தனையோ சமூக போராளிகள் மத்தியில் சொந்த தொழில் தொடங்கி பிழைக்க நினைக்கும் பியூஷ் மற்ற போராளிகளுக்கு ஒரு முன்னுதாரணமே. ஜாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.